வணக்கம் நண்பர்களே. மெத்தக்காப் கல்லுக்கோரி காளியம்மன் ஆலயம் 30ஆம் தேதி மே மாதம் 2026. நாளைக்கு திருவிழா 31ஆம் தேதி. இன்னைக்கு களை கட்டிவிட்டது. மிகவும் சிறப்பாக நிறைய மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இப்போ ஆலயத்தில் இருக்கின்றார்கள். அந்த ரீதியில் சற்று முன்பு ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீர்கள். அதாவது ஆலய வளாகத்திற்குள்ளுக்கு நாம் வரும்போது அந்த அருமையான ஒரு காட்சி. கடைகள், நூற்றுக்கணக்கான கடைகள், ஆயிரக்கணக்கான மக்கள், பல நூற்றுக்கணக்கான ஆயிரத்துக்கு கிட்ட இருக்கக்கூடிய வாகனங்கள் வெளியேறி இருந்தன. அந்த ரீதியில் இந்த ஆலயம் மெத்தக்காப் ஸ்ரீ மகா கல்லுக்கோரி காளியம்மன் ஆலயம் மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம். இந்த பாங் மாநிலத்தில், இந்த மெத்தக்காப் நகரில், மலேசியா நாட்டின் இந்த அருமையான ஒரு ஆலயம் இங்கே இருக்கின்றது. அம்பாள், காளியம்மாள் இங்கே குடிக்கொண்டு இருக்கின்றாள். இன்னைக்கு மிகவும் அருமையாக இப்போது பூக்குழி வேலைகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. பூக்குழி வேலைகள் நாளைக்கு தீமிதி திருவிழா நடைபெறும். அந்த ரீதியில் வாருங்கள் நண்பர்களே. அங்கே காளியம்மாள் மிகவும் சிறப்பாக அமர்ந்து கொண்டு இருக்கின்றாள். இன்னைக்கு அமர்ந்த காட்சியை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். கல்லுக்கோரி காளியம்மன் ஆலயம். அம்மா தாயே, உனக்கு இந்த பாத்திரத்தில் இன்னைக்கு அருமையான ஒரு காட்சிமா. எல்லோரும் வாழ்க, எல்லோரும் வாழ்க, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஜெய் ஆதிபராசக்திக்கு, ஜெய் ஆதிபராசக்தி. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நம சிவாயவே. மெத்தக்காப் கல்லுக்கோரி ஆலயம் நாளைக்கு தீமிதி திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. காலையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இங்கு ஒரு குளம் இருக்கின்றது. குளம், அந்த குளத்தை சுற்றி பால் குடங்கள் நூற்றுக்கணக்கான பால் குடங்கள் ஏந்தி இருக்கக்கூடிய மக்கள் அங்கே அவர்களுடைய அந்த கும்பத்தெல்லாம் வைத்து பால் குடம் எடுப்பார்கள். அது ஒரு அருமையான ஒரு காட்சி. இந்த குளத்தை சுற்றி வந்தீர்கள் என்றால் நோய் நொடி இல்லாமல் இருப்பீர்கள். நண்பர்களே, அனுபவ ரீதியில் நான் சொல்கின்றேன். நன்மை செய்வோம், பெற்றோர்களை பார்த்துக்கொள்வோம், வயதான அவர்களுக்கு மதிப்பு கொடுப்போம், பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுப்போம். ஆலயத்தில் வந்தால் அமைதியாக இருப்போம். நம்முடைய ஆத்மாவுக்கு நன்மை செய்வோம். குருமார்கள் நம்மளை பார்த்துக்கொள்வார்கள். பெற்றோர்களை மறந்து விடாதீர்கள். பெற்றோர்களை மறந்து ஆலயத்துக்கு வந்தால் அதில் புண்ணியமில்லை. மாதா பிதா குரு தெய்வம். வேல் முருகன் கரோகரா. ஓம் சக்தி. இந்த சுற்றி வட்டாரத்தில் இந்த ஆலயத்தில் எப்போதுமே பூக்குழி திருவிழா மிகவும் சிறப்பாக நடக்கும். பூக்குழி, அதாவது தீமிதி திருவிழா. இதுதான் தீமிதி பூக்குழி. இதில் இப்போது மண்ணையெல்லாம் அகர்ந்து விட்டு வரவை போட்டு எரிப்பார்கள். இப்போது மணி ஏற்கனவே ஒரு 11 மணி. சாங்கியமெல்லாம் செய்து வரவை ஏற்றி நாளைக்கு பூக்குழி தீமிதி திருவிழாவுக்கு இப்போது சிறப்பாக தயார் நிலையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அர்ச்சகர்கள். இதை பார்ப்பது பெரிய ஒரு அருள். அந்த ரீதியில் எங்கே இருந்தாலும் விடுவீர்கள். எங்கே இருந்தாலும் வந்துருங்க. ஆலயத்துக்கு கொண்டு இருப்பீர்கள். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். வேல் முருகனுக்கு அரோகரா. ஜெய் ஆதிபராசக்தி. குடிமரம் ஆலயத்துக்கு வந்தால் குடிமரத்தை வழங்க வேண்டும். இன்னைக்கு அம்பாள் அமர்ந்த நிலையில் இருக்கின்றாள்.
பூப்பொழி வேலையை வந்து ஆரம்பித்து விட்டார்கள். இப்போது மணி வந்து ஒரு 11 மணிக்கு மேலே. விடிய விடிய இதில் வந்து விரவை வந்து போட்டு அதை எரித்து நாளைக்கு பூப்பொழிக்கு வந்து தயார் நிலையில் வந்து செய்வார்கள். ஜெய் ஆதிபராசக்திக்கு ஜெய். நாகமலை, இந்த நாகமலை மேலுக்கு சிவலிங்கம் இருக்கின்றது. வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஜெய் ஆதிபராசக்தி.